நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மக. இது என்னுடைய 751வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பேசின டாப்பிக்கில் அந்த இது பேசின ஸ்ரீசக்கரத்தினுடைய எந்தெந்த தேவதைகள் பூஜை பண்ணலாம் சொல்லி இந்த புஸ்தகத்தை காமிச்சேன். நான் இந்த புக்கை காமிச்சு நான் பேசும்போது அதில் ஒருத்தர் போட்டிருக்கார் மாதிரி, நான் சொன்னது ஆதி காமாட்சியை பற்றி சொல்லும்போது, ஆதி காமாட்சி அம்மன் முன்னாடி இருக்கிற சக்கரம் பாச சக்கரம் சொன்னேன். ஸ்ரீசக்கரம் கிடையாது, பாச சக்கரம். நான் அப்படி தான் சொன்னேன். ஆதி காமாட்சின்றது உலகளந்த பெருமாள் கோவில் பக்கத்தில் அந்த சைடில் வருது. இவர் என்னவோ ஒருத்தர் எழுதியிருக்கார். அது ஐ வாண்ட் டு கிளாரிஃபை, இன்னும் நிறைய பேர் தெரியணும். ஏன்னா அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு people should not be misguided. என்ன எழுதிக்க, காமாட்சி விலாசன் மகாபெரிவா சொன்ன நூலில் யகாம்பரேஸ்வர கோவிலில் 3ஆம் பிரகாரத்தில் இருக்கிறது அம்பாள் அம்பாளை காமக்கோடி பீடத்தை காக்கிறவோ அப்படின்னாரு. நான் அதை பற்றி நான் பேசவே இல்லை. அப்புறம் ஏதோ ஒன்று, அதாவது நம்ம ஒரு டாபிக் பேசினா அவள் ஒரு டாபிக் பேசுகிறா. ஸோ அதனால் இட் இஸ் மை டியூட்டி டு கிளாரிஃபை. அதுக்காக ஒரு டாபிக் கிடைச்சது இன்னைக்கு. இந்த அம்பாளை பாருங்க. இந்த காளி வம்சம் பிரளய பந்தினின்னு பேர். பிரளய பந்தினி, பிரளயம் ஏற்படுறது காஞ்சிபுரத்தில். அது எப்படி நடக்க போகிறதுலாம் பார்க்க போகிறேன். இப்போது அந்த பிரளயத்தை கடல்கள்லாம் பொங்கி வரும்போது காமாட்சி அம்மனுடைய இதனால் ஆக்னியினால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த காளி இவ அந்த தண்ணியை குடிச்சிடுறா. கையில் இது வச்சுருக்கா பாருங்க. இந்த இடது மேல் கையில் அந்த இதுவாட கபால மாட்டம் வச்சுருக்கா. அதில் எல்லாத்தையும் குடிச்சிடுறா. தண்ணியை குடித்து காமாட்சி அம்மனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. இவன் எங்கே இருக்கான்னா, யகாம்பரேஸ்வரர் கோவிலில் 2வது பிரகாரத்தில் இருக்கா. 3ஆம் பிரகாரம் இல்லது. அவர் ஏதோ ஒன்று எழுதிட்டார். ஆதி காமாட்சி நான் இது சொன்னேன். நான் சொன்ன காமாட்சி ஆதி காமாட்சி 4 கரங்கள் 3 தலைகள் இருக்குது. திரிசரன் 3 தலைகள், 3 அசுரர்களோட தலைகள் இருக்குது காலடியில். அவள் வேற, இவ வேற. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. டோன்ட் கன்ஃபியூஸ் தி பீப்புள் ஆல்சோ. மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். நான் பண்ணுறதெல்லாம் செக் பண்ணி 1க்கு 100 தடவை பார்த்து நேராக போய் பார்த்தா தான் நான் பேசுவேன். ஆதி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு 3-4 தடவை போயிருக்கேன். நான் கிட்ட போய் பார்த்துருக்கேன். அதனால் பேசுகிற ஒரு டாப்பிக்கை. ஸோ இவர் ஏதோ ஒன்று எழுதிட்டார். ஸோ இந்த பிரளய பந்தினியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். காத்தாலும் மகேந்திரவாடி உமாசங்கர்கிட்ட பேசிட்டு நான், மாமா இந்த மாதிரி என்னோட பைத்தியாத்தனமாக இருக்குது அப்படின்னார். 84 வயசு, மகா பெரியவருடையே ட்ராவல் பண்ணவர். ஸோ இந்த பிரளய பந்தினி பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இது எங்கே இருக்குது, எப்படி ஏற்பட்டாகும்? ஏகம்பன் கோவிலில் அருள் பாலிக்கும் பிரளய சக்தி அம்மன். இப்போ உமாசங்கரை சொன்னது. கோவில்கள் நகரம் எனப்படும் காஞ்சி மாநகரில் இன்னமும் கூட பெருவாரியான மக்களுக்கு தெரியாத கோவில்கள் இருக்கின்றன. பிரபலமான சில கோவில்களில் தனி சந்நிதிகள் இருக்கும் இறை உருவங்களை பற்றியும் அந்த இறையின் தனிப்பட்ட சிறப்புகளையே நாம் அறியாமலேயே இருப்போம். அப்படி ஒரு சக்தி தான் பிரளய சக்தி அம்மன். இவதை காமிச்ச 8 கரங்களோடு இருக்காவோ. ஸோ இதை பார்த்துருக்கோம். காஞ்சி மாநகரத்தில் உள்ள ஏகம்பன் கோவிலில், யகாம்பரேஸ்வரர் கோவிலில் 2வது பிரகாரத்தில் ஒரு சிறிய விமானத்தின் காட்சிகளுக்கு சன்னதியில் மிகவும் நேர்த்தியாக அருள்பாலிக்கிறாள் இவள். பிரளய சக்தி அம்மன். இந்த அம்மனுக்கு பிரளயகால அம்மன், பிரளய பந்தினி என்னும் சிறப்பு பெயர்கள் உள்ளன. அன்னை பார்வதி தேவியின் பயத்தையும் கவலையும் போக்க இந்த சக்திக்கு பார்வதியே சூட்டி இருப்பே தான் பிரளய பந்தினி. காமாட்சி அம்மனே அந்த பெயர் வச்சிருக்கா. இந்த அம்மனுக்கு 8 திருக்கரங்கள். கருவறைக்கு மேலே விமானத்தின் முகப்பில் பிரளய சக்தி அம்மன் சுதய வடிவில் சிறு உருவ காட்சியளிக்கிறார். இவ்வளவு 8 கரங்களில் வலப்புறம் சூலம், நாகம், கத்தி, டமருகம் ஆகியவற்றையும், இடப்புறம் கபாலம், மேலே கபாலம் இருக்கு. அடுத்து கேடயம், பாசம், ஆயுதங்களை தாண்டி காட்சியளிக்கிறாள். அதாவது கபாலம் இருக்கு, கேடயம், பாசம். இடதுபுறத்தில் 4வது திருக்கரத்தை தன்னுடைய
இடது தொடையில் ஊன்றியிருக்கிறாள். சிரசிலே கங்கை வீட்டிருக்கிறாள். இவரோட சிரசில் 2 முகம் இருக்குது. இந்த பிரளய பந்தனுக்கு 2 முகம் காமிச்சிருக்கா. எப்படின்னா பாருங்கள், நல்லா உன்னிப்பாக பார்க்கணும். அவன் முகத்தை பார்த்தா தெரியும். நல்லா கங்கையே இருக்கா. அம்பாளுடைய தலையில் கங்கை இருக்கா பாருங்க. தலைக்கு மேலே இன்னும் தலை இருக்கா. ஸோ சிரசிலே கங்கை வீற்றிருக்கிறாள். கங்கைக்கு இருபுறமும் தீச்சுடர்கள் கோபுரம் போன்று காட்சியளிக்கிறது. வலது காலை சற்றே உட்புறமாக மடித்தும் இடது காலை நேராக ஊன்றியும் வைத்திருக்கிறாள். லலிதா சஹஸ்ரநாமத்தில் 571வது நாமாவளியாக மகா பிரளய சாதினி சாட்சினி என்ற நாமாவளி வருகிறது. இந்த அன்னைக்கு 1008 இளநீராலும் பால், மஞ்சள், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை சாறு போன்றவையாலும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அகைன் ரிப்பீட். இளநீர் 1008 இளநீராலும் பால், மஞ்சள், தேன், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை சாறு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த அம்மன் உலகில் எந்த கோவிலும் இல்லை. பல குடும்பங்களுக்கு இந்த அம்மன் குலதெய்வமாக காணப்படுகிறாள் இருக்கிறாள். அவர்கள் தங்கள் குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து 9 கஜம் புடவை அங்கே சாத்துகிறார்கள். பரமனை அடைய பராசக்தியின் தவம். ஒரு சமயம் கையிலேயே அம்மையும் அப்பனும் விற்றிருந்த நேரத்தில் 64 கலைகளிலிருந்து தோன்றிய சக்தி கோடிகள் இறைவனை பிரார்த்தித்து அன்னை பார்வதிக்கு கொடுத்த தொகையை தங்களுக்கு வேணும் கேட்கிறார். அப்போ தர இயலாது என்ற ஈசனையே சக்தி கோடிகள் எதிர்க்க துணிந்தனர். இதனால் ஈசனின் கோபத்துக்கு அவர்கள் ஆளாயினர். சக்தி கோடிகளுக்கு கிடைத்த ஈசனின் தாபத்தினால் சகல லோகங்களிலும் இருள் சூழ்ந்தது. உயிர்கள் அனைத்தும் மூச்சுவிட முடியாமல் தவித்தன. சக்தி கோடிகளை தாங்கியிருந்த அம்மையின் சொர்ணஸ்வரூபம் மாறி கருத்தது. கருப்பாயிட்டாம்பாள், தங்க நிறத்தில் இருந்தவோ. இந்த நிலையில் நம்மை காப்பாற்றவும் மீண்டும் சிவசக்தியாக மாறுவதற்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று அம்பாள் கேட்கிறார். பூலோகத்துக்கு சென்று ஊசி முனையை சாபம் செய்யும் தேவி, பாவமாகி இருள் மறைந்து நாம் இணையும் காலம் வரும் அப்படி சொல்றாரு. ஊசி முனையில் தபம் சேர்ந்த தேவி மந்திர உச்சாரணையினால் ஈழே உலகிலும் உஷ்ணம் பரவியது. தேவர்கள் முனிவர்கள் ஈசனை காக்க வேண்டினர். ஈசன் தன் சிரத்திலிருந்து கங்கையை விடுவித்தார். கங்கை ஈசனுடைய ரோமங்களிலிருந்தும் 3.5 கோடி தீர்த்தங்களையும் தன்னுடன் சேர்த்துக்கொண்டு நந்தி சைலம் என்ற மலையை அடைந்து அங்கிருந்து தேவியும் தவம் புரியும் இடத்துக்கு பிரபாகமாக வந்தாள். பேரிரைச்சலும் வரும் வெள்ளத்தை பார்த்து அன்னை கம்பம் கம்பம் என்று நடுக்கமுற்றாள். கம்பகேஸ்வரர் கூட இருக்கு இதில் திருபுவனத்தில். தன்னுடைய தோழிகள் ஒன்றான சக்தியை பார்த்து இதை நீ பந்தனை செய்வாய் என்று ஆணையிடுகிறாள். அம்பிகையின் உத்தரவின்படி அந்த தோழியான காளி அந்த வெள்ளத்திற்கு எதிரே நின்று தன் கையில் இருந்த விஸ்வபக்ஷணம், அந்த அந்த இது பேர் கபாலம் பேர் விஸ்வபக்ஷணம் பேர் என்னும் கபாலத்தில் அப்பெரு வெள்ளத்தை சிறிதும் வெளியே போகாமல் அடக்கினாள். இந்த அம்மனுக்கு தான் அன்னை பார்வதி பிரளய பந்தினி அப்படின்னு பெயர் சூட்டுறார். தழுவ குழந்தை ஈசன் பிரளய பந்தினி கபாலத்தில் அடங்கியிருந்த கங்கையின் பிரபாவத்தை விடுவித்து 1000 முகம் கொண்ட மகா பிரளயமாக மீண்டும் வரச் செய்தார் ஈசன். இந்த முறை பார்வதி தன் அண்ணன் மாலவனை வேண்டினாள். அங்கே தோன்றிய மாதவன் இது உண்மையான வெள்ளம் என்று மணனால் உருவாக்கப்பட்ட லிங்கத்தை சரணடைந்து ஆலிங்கனை செய்கின்றார். அதை அம்பாள் கட்டுகிறார். காமாட்சி அம்மன் கட்டின்ற உடனே தன் முளைத்தெழும்பும் மணலிங்கத்தை பதியமாறு தழுவிக்கொண்டார். எம்பெருமானும் குழைந்து காட்டினார். அதை கண்ட தேவர்கள் விண்ணிலிருந்து கற்பக மலர்களை பொழிந்தனர். பெருகி வந்த கங்கையும் கம்பையாறு என்ற பெயரில் அம்மை முன் வந்து நிணங்கி பூமியில் மறைந்தது. குழைந்து நின்ற ஈசன் அம்பிகைக்கு காட்சி கொடுத்து நீ வேண்டிய வரங்களை பெற்றுக் கொள்வாயா என்றார். அம்மையும் ஈசனின் திருவள்ளுவர்களை வணங்கி இன்று அடியேன் செய்யக்கூடிய பூஜனை நிறைவேறுமாறு அருள் வேண்டும் என்றார். அதை கேட்ட பெருமான் நம்பால் நீ பூசனை என்றைக்கும் முடிவதில்லை என்று கூறினார். அம்மையும் என்னுடைய பூசனை என்னாலும் நடைபெறும்படி திருவருள் செய்யும் என்று சொல்லவர்
எக்காலத்திலும் அழியாத இந்த பதியில் அடியேன் எல்லா அறங்களையும் செய்யும்படி கருணை புரிய வேண்டும் அப்பா கேட்குறார். இதை எடுத்து ஈசன் அன்னையிடம் இரு நாழி நெல் கொடுத்தார். ஐயன் அளந்த இருப்படி நாடி கொண்டு அண்டமெல்லாம் புய்யன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதை கொண்டு அன்னை 32 அறங்களை புரிந்தாள். சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் அன்னையன் அறத்தை இவ்வாறு பாடியுள்ளார். நன்னு மண்ணுயர் யாவையும் வல்க நாடு காதிலின் நீடிய வாழ்க்கை புண்ணிய திரு காமகோட்டத்து 10 பொலிய 31 பிறக்கும் ஈஸ்வருடன் மனம் தபம் பூஜை எல்லாம் முடிந்த பிறகு அன்னைக்கு தர்ம சம்பர்த்தினி என்ற பெயர் ஏற்பட்டது. அறம்பளத்து நாயகின் பேர், திருவையாறுல அம்பாளுக்கு அந்த மாதிரி பேர். இங்கே கூட குறுங்காலீஸ்வரர் கோவிலே அந்த பேர் இருக்கு நினைக்கிறேன். அறம்பளத்து செல்வி என்று தூய தமிழில் அவள் அழைக்கப்பட்டாள். அவள் மேலே இருந்த கருமையின் நிறமம் நீங்கி பொன்னிறமாய் கௌரி என்ற பெயருடன் 8 வயது நிரம்பிய பெண்ணாக காட்சியளித்தார். பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திர தினத்தன்று பரமரங்க பார்வதிக்கு மேலே திருமணம் நடைபெற்றது. கௌரி கல்யாண வைபோவே என்ற பாடல் எங்கும் ஒலித்தது. இன்றைக்கும் திருமண வீடுகளில் இந்த பாடல் தான் பாடுறார். பிரதிவரிடம் காஞ்சியில் பங்குனி உத்தரத்தன்று ஏகம்பன் கோவிலில் ஈசனை அம்பிகை மனம் புரிய வைபவம் நடைபெறுகிறது. அன்று பல மணமக்கள் இறைவனோடு சேர்ந்து சீரும் சிறப்பமாக திருமணம் புரிந்து கொள்கின்றனர். உலகில் முதலாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளான இந்த ஆதி தம்பதிகள் அழைக்கப்பட்டனர். இந்த ஈசன் அம்பிகை திருமணத்தை காணும் பக்தர்களுக்கு சகல விதமான சம்பத்தும் கிடைக்கும் சொல்லியிருக்கு. அன்னை தவம் செய்த போது அவளுடன் 2 தோழிகள் இருந்தால் புராணங்கள் சொல்கின்றன. இன்றும் கோவில்களில் தவம் செய்யும் காமாட்சிக்கு இருபுறமும் தோழிகள் இருப்பதை காணலாம். ஒத்தி பேர் அனந்திதே, ஒத்தி பேர் கமலினி. அவள் தான் சுந்தரோட ஒய்ஃபா பிறக்கிறார். பறவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரமும். சேக்கிழார் பெருமான் தம் ஏற்ற பெரிய புராணத்தை குறிப்பிடுகிறார். மேலும் அவர்கள் மலர்களை எடுப்பதற்கு அம்பிகாவனம் காஞ்சியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் கீழம்பி என்ற திருத்தலமாக விளங்குகிறது. இங்கே அம்பிகாபகீஸ்வரர் என்ற கோவில் உள்ளது. மற்றொரு தோழியான மங்கள ஒத்தி பேர் அம்பிகா, அது அம்பிகாபகீஸ்வரர், அம்பிகையின் பேர் அம்பாள். 300 தோழி மங்களையின் பேர். அவ என்ன செய்கிறான மற்றொரு தோழியான மங்களை வழிபட்ட மங்களேஸ்வரர் கோவில் காஞ்சி மடத்திற்கு எதிரில் உள்ள வீதியில் உள்ளது. பிரளய சக்தி அம்மன், ஸ்ரீ அம்பிகாபதீஸ்வரர், ஸ்ரீ மங்களேஸ்வரர் இந்த கோவிலுக்கெல்லாம் பக்தர்கள் சேர்ந்து பூஜிச்சா நல்ல பலன் வரும்னு சொல்லியிருக்கார். இது யார் சொல்லியிருக்கார்? மகேந்திரவாடி உமாசங்கரன். அவருக்கு கோடி கோடி நன்றி. அவர் தான் இந்த என்னுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார். முன்னாடி அவர் அனுப்பிச்சிருந்தார் இந்த சப்ஜெக்டை. ஒரு 1 or 2 இயர்ஸ் முன்னாடி இதே படத்தை அனுப்பிச்சார் எனக்கு. இன்னைக்கு காத்தால் கேட்ட உடனே அடுத்த 5 நிமிஷம் அனுப்பிச்சார். 84 வயசு அவருக்கு. ரொம்ப மாமிக்கு டயாலிசிஸ் பண்ணுறா. மாமி 2 பேர் தான். பட் வெரி சச் அ நைஸ் பர்சன், வெரி நாலேஜபிள். பரமாச்சாரியாரோட நிறைய கோவிலுக்கு போனவர் அவர். அவரே ஒத்துட்டார். ஆமாண்டா, ஆதி காமாட்சி வேற, இந்த பிரளய பந்தினி வேற. யாரோ ஏதோ எழுதினான்னா பதில் வருத்தப்படாதார். வருத்தப்படல மாமா. நிறைய பேர் அரையும் குறையுமா படிச்சுட்டு கேட்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சரி, நேராக போய் பார்த்துருக்காளவான்னு தெரியணும். கேட்குறவா சொல்லும்போது பார்க்கணும். நேராக போய் பார்த்து அதை இன்ஷூர் பண்ண பிறகு தான் பேசுவேன் நான். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த பிரளய பந்தினின்றது யாருன்னு கிளாரிஃபை பண்ணியாச்சு. கமெண்ட் செக்ஷனில் போட்டவளுக்கு பதில்னு சொல்லிட்டேன் நான். இப்போ மற்றவாளுக்கு வியூவர்ஸ் ஷுட் நாட் கெட் த டவுட் ஆன் தட். நெக்ஸ்ட் டைம் காஞ்சிபுரம் போகும்போது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் 2ஆம் பிரகாரத்தில் பிரளய பந்தினி பாருங்கோ, ஆதிகாமாட்சி அம்மனை பாருங்கோ சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ.